இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்து மதத்தில் எவ்வளோ சூரன் இருக்கிறாங்க. கரகாசூரன் அவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருந்தாலும் சூரபத்மனுக்கு தான் ஒரு சிறப்பு. அவரை தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் செய்த தவங்கள் அது. அதனால முருகப்பெருமான் அவருக்கு விஸ்வரூப காட்சியை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட முருகப்பெருமானே சொல்றாரு, நான் 1008 அண்டங்களின் அரசன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு முருகன் விஸ்வரூப காட்சியை கொடுக்கிறாரு. அவருடைய முருகப்பெருமானுடைய கட்டை விரலுடைய சிறு முடி பகுதியில் அந்த 1008 அண்டங்களும் அடங்கி விடுகிறது. முருகப்பெருமான் பார்த்து ஏந்து போறோம். அப்பொழுது இங்கே நம்ம குமாரஸ்தவம் ஓதுவோம். அதையும் அனைவரும் செவிமெடுத்து கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்தது மறிக்கும் மனத்தையும் முறுக்கும் நிசிக்கருவருக்கும் இரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும். சூரபத்மனே, ஆறுமுகனின் இளையோன் நான். வீரவாக என் பெயர், இது நீ அறிந்ததே. உன்மேல் இரக்கமுள்ளதால் சொல்கின்றேன். தேவர்களை சிறையில் இருந்து விடு, வேலரின் புகழை நாடு. பிரம்மனும் திருமாலும் தேவரும் முனிவரும் என்னை கண்டு அஞ்ச நீ ஒருவனே அன்று அமர்ந்த எமக்கெதிரில் தூதாக வந்ததாக அன்று விட்டேன். இன்று உம்மை விடேன். நினைப்பவர் மனம் கோயிலா கொள்ளும் வேலரின் அருள் அதனை பெற்றோர்க்கே உரியது. நீ உன் அகந்தையை விடுத்து கந்தரின் வேலை பாடுவதே வேலையாக்குள். அதுவே உனக்கு நல்ல காலம். நவக்கோள்களும் எமக்கேவல் செய்த எமக்கேத தீய காலம். எனது இளையோர்களையும் புதல்வர்களையும் அழித்த உங்களுக்கு நீயே நல்ல காலம். உண்மையும் வேலையும் அழிப்பதே எனக்கு முதல் வேலையா? எங்கள் தந்தை சிவபெருமான் கொடுத்த வரத்தினாலே நீ இப்படி பேசுகின்றாய். அவரின் தவமே இங்கு திரண்டு சண்முக கடவுளாய் வந்துள்ளார்கள். சிந்தை தடுமாற்றிக் கொண்டால் உங்கள் அனைவரையும் என் தவ வலிமையால் வெல்வேன். போரும் வலிமையும் என் உடன்பிறப்பு. வீரமகேந்திரபுரத்தில் வாழும் எமக்கு வீரமே ரத்தம், போரே விளையாட்டு. சூரபத்மன் வீரபாகத்தேவரையும் மற்றவர்களையும் மாயையில் சிக்க வைத்தார். வீரபாகத்தேவர் முருகனை நினைதல். அன்னை சொற்கு ஒரு செவி, ஐயன் சொற்கு ஒரு செவி, அம்மான் துதிக்கு ஒரு செவி, ஆணி சொற்கு ஒரு செவி, வீரர் சொற்கு ஒரு செவி, அயன் துதிக்கு ஒரு செவி, விண்ணோர் மன்னர் சொற்கு ஒரு செவி, பள்ளி சொற்கு ஒரு செவி, வான் மனித சொற்கு ஒரு செவி, மறை துதிக்கு ஒரு செவி, அடியார் சொற்கு ஒரு செவி, அசுர சொற்கு ஒரு செவி என உன் செவிகள் 12 கொடுத்தும் நீ என் சொற்கேளாமல் பராமுகமதாயிருந்தால் பாவியே மெலிவு குறையை எவர் செவியில் ஏற்றி படுதுயர் கலைந்து கொள்வேன். பாவியே எவர் செவியில் படுதுயர் கலைந்து கொள்வேன். எவர் செவியில் ஏற்றி என் பிழையை கலைந்து கொள்வேன். முன்னமோதும் புள்ளூரனே, முக்கட்குருவே, யோக சித்தர் குருவே, பாலமுத்துக்குமார குருவே, பாலமுத்துக்குமார குருவே. பண்டர் நாயக பிண்ட நாயகமா, அமர நாயக சமர நாயகமா, கண்ட நாயக சண்ட சூரனூர் தனியு நாயக குருவாணியவாள் தொண்ட நாயக வென்று தேவர் மகா துதிசெலுரை அருணையானையுமே கொண்ட வாழைய சண்பகாடலையோ குறைவிலாதுரை திருமாநகரே. கொண்ட ஆலய சண்பகாடவியோர் குறைவிலாதுரை திருமகாநகரே. சுப்பிரமணியர் தன் வேற்படை கொண்டு வீரபாகத்தேவரையும் மற்றவர்களையும் மாயையிலிருந்து மீட்டு இங்கு எழுந்து அருளல்.
சூரபத்மனே, உன் வீரத்தினை மெச்சினோம், அறிவினை மெச்சினோம், தவத்தினை மெச்சினோம். ஆனால் உமது அரசாட்சி நன்மையா இல்லையே. உமக்கு தவ வலிமை இருப்பதால் முனிவர்களை தேவர்களை இழுப்பது அறமல்ல. அதனால் அதை விடுத்து ஞானம் பெற போதுவார். தெருவில் விளையாடுகின்ற சிறு குழந்தை போல் உனது இன்பம் தரும் மழலை சொல்லால் உன்னை விடுகின்றேன். செல் செல். ஆதியும் அந்தமும் மற்றவர் ஈசன். அவரை வழிபட்டுமோ உனக்கு சிறு கடகவில்லை. வரம் பெற்ற உனக்கே இவ்வளவு பலம் என்றால் அவர் இதயத்தில் குடிகொண்டவரின் பலம் எவ்வளவோ. தவத்தில் சிறந்த காசிவ முனிவரின் மகன் நீ. விடு உன் கோபத்தை, தொடு இறைவனுக்கு மலரை, இடு அவனை திருநீற்றை. தாய்ப்பாலினை உண்ணும் சிறுவனை யான் பல காலம் தவம் செய்து சிவனிடம் வரம் பெற்று இன்று உன் காலடி புகுவதா? அந்தோ அந்தோ. சூரனே, உன் போல் சிலர் சிவபெருமானின் அருமை பெருமை அறியாததால் அவர்களின் ஆற்றலை அழித்தார். அதனை நீ அறிந்ததில்லையோ? என்னது? பிரம்மன் செருக்குற்றதால் அவன் தலை ஒன்றினை கொய்தார். ஆணவம், கண்மம், மாயை ஆகிய முப்புறங்களை அழித்தார். மார்க்கண்டேயருக்காக காலனை காலால் உதைத்தார். மன்மதனை எரித்தார். அந்தகாசுரனை பிளந்தார். சலந்தரனை அறுத்தார். தார்காவனத்து முனிவர்களின் ஆணவத்தை போக்கினார். இவற்றையெல்லாம் உன் மனதிற்குள். முருகனே, சிவபெருமார் அறுத்தார் பிளந்தார் என்கிறாயே. நான் அரசாட்சி புரிவதை நீ கேள். எனது தந்தை காசியப்ப முனிவரின் பாட்டனார் திருமால். அவர் நான் அழைக்கும் தோறும் வர வேண்டும். பிரம்மன் தினமும் எனக்கு பஞ்சாங்கம் படிக்க வேண்டும். சூரியன் எனது ஊர் மதிலின் மேல்புறம் போகவே கூடாது. சந்திரன் தேய்தல் வளர்தல் எல்லாரும் என்றும் பூரணமாய் இருக்கின்றார். அக்னி பகவானோ அசுரகுல பெண்கள் நினைத்த உணவை படைப்பான். யாரிடமாவது அவன் சுட்டால் நான் அவனை சுட்டரிப்பேன். வாயு பகவானோ தினமும் அசுரகுல வீட்டினையும் நீரையும் சுத்தம் செய்வான். வர்ணனோ பச்சை கற்பூரம் கஸ்தூரி சந்தனத்தை தெளித்து வீதிகளை மெழுகி குளிரச் செய்வான். யமனுக்கு யானே யமன். இந்த ரன்னத்திக்க பாலகரும் எவது பணிகள் செய்ய கடவர். அதை நீ அறிந்தாயோ? சூரபத்மனே, ஆணவம் உன் கண்களை மறைத்து விட்டது. எங்கள் தந்தை சிவபெருமான் திருமால் ஆமையாக வடிவெடுத்த போது ஆமையை தனது ஆரமாக கொண்டார். பன்றியாக வடிவு கொண்ட போது அதன் கொம்புகளை ஆரமாக அணிந்தார். நரசிம்ம அவதாரம் எடுத்த போது சரவேஸ்வரராய் அதன் சினம் தவிர்த்தார். தார்கா முனிவர்கள் ஏவிய யானையை உரித்து கஜசங்காரம் செய்தார். உன்னையும் எமது முருகவேல் அப்படியே செய்வார். உங்கள் சிவன் செய்யும் அத்தனையும் யான் செய்வேன். அவரிடம் பல வரங்கள் பெற்று படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மனையும் காக்கும் தொழில் செய்யும் திருமாலினையும் வென்றேன். அழித்தலையும் நானே செய்கின்றேன். முத்தொழிலும் நான் செய்ய எனக்கு நிகரிங்க எவர் உண்டு? மதிகெட்ட சூரபத்மனே, அந்த பிரம்மனும் திருமாலும் காணா திருவடி உடையான் எங்கள் பரமசிவன். அவனை அடைய எவரால் முடியும்? உன் அழிவு காலம் நெருங்குகின்றன. கந்தனடி பணிந்தால் உனக்கு உண்டு நன்மை. பல யுகம் நாம் செய்து 1008 அண்டங்களையும் 108 யுகம் வரம் பெற்றவன் நான் வீரபாகுவே. சூரபத்மன் இப்படி கூறியதும் ஷண்முக கடவுள் விஸ்வரூப காட்சியை அளித்தார். அப்பொழுது கந்தசுவாமி தெய்வத்தின் திருவடியின் கட்டை விரலில் உள்ள முடியின் சிறு பகுதியில் சூரனின் 1008 அண்டங்களும் அடங்கின. இதனை பார்த்த சூரன் வியந்தான். தேவர்களும் வீரபாகு தேவர்களும் உள்ளிட்ட வீரர்கள் அனைவரும் முருகப்பெருமானை போற்றி துதித்தனர். ஓம் ஷண்முகபதயே நமோ நமः. ஓம் ஷண்முகபதயே நமோ நமः. ஓம் சக்திபதயே நமோ நமः. ஓம் சக்திபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமः. ஓம் ஷட்கோஷபதயே நமோ நமः. ஓம் நவநீதபதயே நமோ நமः. ஓம் சுபபதிபதயே நமோ நமः. ஓம் நரபதிபதயே நமோ நமः. ஓம் சுரபதிபதயே நமோ நமः. ஓம் நடசிவபதயே நமோ நமः. ஓம் ஷடச்சரபதயே நமோ நமः. ஓம் கவிராஜபதயே நமோ நமः. ஓம் தமராஜபதயே நமோ நமः. ஓம் இகபரபதயே நமோ நமः. ஓம் புகழ்மொழிபதயே நமோ நமः. ஓம் ஜெய ஜெயபதயே நமோ நமः. ஓம் நயனயபதயே நமோ நமः. ஓம் மஞ்சுளபதயே நமோ நமः. ஓம் குஞ்சரிபதயே நமோ நமः. ஓம் வள்ளிபதயே நமோ நமः. ஓம் மல்லபதயே நமோ நமः. ஓம் அஸ்தரபதயே நமோ நமः. ஓம் சஸ்திரபதயே நமோ நமः. ஓம் ஷஷ்டிபதயே நமோ நமः. ஓம் விஷ்ணுபதயே நமோ நமः. ஓம் அவேதபதயே நமோ நமः. ஓம் சுவேதபதயே நமோ நமः.
ஓம் யூகபதையே நமோ நம ஓம் மயூரபதையே நமோ நம ஓம் பூதபதையே நமோ நம ஓம் வேதபதையே நமோ நம ஓம் புராணபதையே நமோ நம ஓம் பிராணபதையே நமோ நம ஓம் பக்தபதையே நமோ நம ஓம் முக்தபதையே நமோ நம ஓம் மகாரபதையே நமோ நம ஓம் முகாரபதையே நமோ நம ஓம் மகாரபதையே நமோ நம ஓம் வியாசபதையே நமோ நம ஓம் ஆதிபதையே நமோ நம ஓம் பூதிபதையே நமோ நம ஓம் அமாரபதையே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம. பின்பு முருகன் சுய உரு கொள்ள பூதகணங்களும் வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஜெயந்திநாதனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பின்பு முருகன் சுய உருகொள்ள பூதகணங்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் போர் நடந்தது. சூரன் பலவித மாயைகளை செய்து பின்பு கடல் நடுவில் மரமாக உருமாறி நின்றான். கருணையுடன் தாய் தந்த சக்திவேலால் எண்ணறிய உலகாண்ட சூரனே, உன்னை துண்ணென உயிர்கூறாக்கி கங்கையில் மூழ்கி விண்ணவர்கள் ஓயுமாறு சக்தி வடிவேலை விட்டேன்.